Hello மக்களே, நான் உங்க ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா TNPSC கிளாஸ். இந்த வீடியோ மெயின்ஸ் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு குரூப் 2 ரிசல்ட் வந்தக்கப்புறம் யோசிச்சுட்டே இருக்கிற உங்களுக்கான இம்பார்ட்டன்டான வீடியோ. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குரூப் 2 இல்ல குரூப் 1ல பெரிய ரேங்க்ல சர்வீஸ்ல உட்காரணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருமே ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது மெயின்ஸ் தான். ஆனா இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ் படிக்கணும், அதுக்கு அடுத்து மெயின்ஸ் படிக்கணும். இப்படிதான் எல்லாருமே படிக்கிறாங்க. நிறைய அதிகமான ரேங்க் வாங்கினவங்க பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ்ல கூட சொல்லிருப்பாங்க, மெயின்ஸ்ல நான் ஸ்ட்ராங்கா படிச்சிருந்தேன், அதனாலதான் நிறைய ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா யோசிச்சு பாருங்க, பிரிலிம்ஸ் நம்ம படிக்கிறோம், நிறைய நாள் டைம் எடுத்து 6 மந்த் படிக்கிறோம், 1 இயர் படிக்கிறோம். அந்த அட்டம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்த வருஷம் மறுபடியும் பிரிலிம்ஸ் படிக்கிறோம். அப்ப பிரிலிம்ஸுக்கு நம்ம எவ்வளவு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அதுல கால்வாசி கூட மெயின்ஸுக்கு நம்ம உள்ள ப்ரிப்பேர் பண்றதே கிடையாது. அப்போ மெயின்ஸ்க்கு நமக்கு நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா டைம் நம்ம கிட்ட நிறைய தேவை. இதனாலதான் பிரிலிம்ஸ்ல கிளியர் ஆகுற நிறைய பேரு மெயின்ஸ்ல கோட்டை விட்டுறாங்க. பிகாஸ் பிரிலிம்ஸுக்கு இருக்கிற அந்த ஒரு டைம், ப்ரிப்பேர் பண்ற அந்த ஒரு டைம் மெயின்ஸுக்கு சுத்தமாவே இல்ல. மெயின்ஸுக்கு டக்குன்னு டைம் கொடுத்துறாங்க. 2 ல இருந்து 3 மாசத்துக்குள்ள எக்ஸாம் எழுதி சொல்லும் போது அவ்வளோ பெரிய சிலபஸை முடிச்சு ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் போட்டு டெஸ்ட்ல வர்ற எரர்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அதை போயிட்டு நம்ம டேரக்ட் எக்ஸாம்ல பிரசென்ட் பண்றோம். அப்படிங்கும் போது அந்த ஒரு ஷார்ட் டைம்ல அந்த ஹியூஜ் ப்ராசஸ் நிறைய பேர்னால பண்ண முடியல. இப்போ நம்ம மெயின்ஸ் படிச்சு முடிச்சிடறோம். பிரிலிம்ஸுக்கு எப்படி படிச்சு நோட்ஸ் எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி மெயின்ஸுக்கு சிலபஸை டீகோட் பண்ணி படிச்சு முடிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா நினைச்சு பாருங்க எவ்வளவு ஸ்மூதா அந்த 3 மாசம் நமக்கு போகும் அப்படிங்கறத. இந்த வருஷம் நீங்க 140+ பிரிலிம்ஸ்ல வாங்கியிருக்கீங்க, மெயின்ஸுக்கு படிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா யோசிக்காம மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் 140 கொஸ்டின்ஸ் கரெக்டா போட முடிஞ்ச உங்களால அடுத்த வருஷம் 150+, 155+ ரொம்ப ஈஸியா போட முடியும். அப்போ உங்க கையில மெயின்ஸ் நோட்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் நீங்க மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. அப்போ நீங்க அடுத்த வருஷம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு பிரிலிம்ஸை முடிச்சுட்டு மெயின்ஸ் நீங்க டெஸ்ட் அகாடமில போடும்போது நீங்க அங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி இருப்பீங்க. அப்பதான் எல்லாம் புதுசா சிலபஸை பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. பட் உங்க கையில நோட்ஸ் ஆல்ரெடி இருக்கும். ஜஸ்ட் இமேஜின் திஸ் அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாம மெயின்ஸுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ. நம்ம நிறைய நியூ அப்கமிங் டெஸ்ட் சீரிஸ் போட போறோம். அதே மாதிரி நியூ பேட்சஸ் ஃப்ரீயா கொண்டு போக போறோம். மிஸ் பண்ணாம நம்ம சேனலை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.